ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வீடியோ வந்துட்டுருக்கு. அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து இறால் பிரியாணி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்களை சொல்கிறேன். இறால் வந்து 1/2 கிலோ எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், தக்காளி. இப்போ வந்து நம்ம இதுக்கு 1/2 கிலோன்னா 1/4 கிலோ இறாவுக்கு வந்து நம்ம உரிச்சா 1/4 கிலோ தான் வரும். அதுக்கு வந்து நமக்கு இவ்வளோ தான் செய்ய முடியும். இப்போ 2 வெங்காயம் நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். புதினா, மல்லி, தேவையான அளவு பச்சை மிளகா, லெமன் வந்து 1 எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து கொஞ்சம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், நீங்கள் போட்டுக்கணுன்னா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், சோம்பு கொஞ்சம் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இறால் பிரியாணிக்கு, மற்ற பிரியாணிக்கு தேவை கிடையாது. சோம்பு கொஞ்சம் வாசனை அந்த கவுச்சி ஸ்மெல்லை எடுக்கும், அதனால. அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கொஞ்சம் நெய் சேர்த்துக்க போகிறோம் இன்னைக்கு. கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் கலந்து சேர்த்துக்க போகிறோம். அதனால தாளிக்கிறதுக்கு இது தேவை. இதில் வந்து நான் பிரியாணிக்கு வந்து பாசுமதி ரைஸை 1/2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுருக்கிறேன். இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ கிட்ட வரும் இந்த அரிசியோட அளவு. இதை வந்து 1/2 மணி நேரம் முன்னாடி கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இதுக்கு வந்து இந்த அளவுக்கு நமக்கு ஊறினாதான் தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி அளவும் சொல்லிடுறேன். இது 1.5 டம்ளர்னா நம்ம 2 டம்ளர் 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா தக்காளி, வெங்காயம் எல்லாத்துலேயுமே தண்ணி, எறா வந்து வதக்கும் போது தண்ணி விடும். அதனால நீங்கள் வந்து இதுக்கு 1க்கு 2ன்னு கணக்கு வைக்க வேண்டாம். 1.5 டம்ளர்னா ஒரு 2.25 2.5 டம்ளர் தண்ணி வச்சா போதும். நான் எடுத்துருக்கிறது அரிசி வந்து டர்போ பாசுமதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்படி அரிசி அளவு எப்படி போடுறீங்களோ பார்த்துட்டு 1க்கு 2ங்கிறது நீங்கள் தண்ணி அளவு நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து இதுக்கு நமக்கு தேவையானது காரத்துக்கு வந்து என்னென்னா, நம்ம வெறும் மிளகாத்தூள், நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது காஷ்மீரி சில்லியும் நீட்ட மிளகாவும் சேர்த்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறதுனால வெறும் மிளகாத்தூள். இது கலரும் கொடுத்துரும் உங்களுக்கு. அதனால் இது வந்து எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தாளிக்கிறது மஞ்சத்தூள் நமக்கு ஆப்ஷனல். மஞ்சத்தூள் நம்ம எல்லா இதுலேயும் சேர்த்துப்போம். அதனால் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா தூள். இதுவும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது எங்கள் வீட்டிலேயே நாங்கள் தயார் பண்ணுற கரம் மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதான். உப்பு, தேவையான அளவு உப்பு நம்ம எடுத்துக்கணும். இது எப்படி செய்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, வெங்காயம்லாம் கொஞ்சம் லைட்டாக மிக்சியில் அடிச்சுக்க போகிறேன். வெங்காயம்லாம் கொஞ்சம் மிக்சியில் புதினா, மல்லி, இந்த மிளகா, முந்திரி பருப்பு 3ம் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கிட்டோம்னா சீக்கிரம் வதங்கும் நமக்கு. அதனால அதை அடிச்சுக்க போகிறேன். தக்காளியும் லைட்டாக வேகமாக வதங்கிறதுக்காக, டைம் சேவ் பண்ணுறதுக்காக. இப்போ காலையில் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் பண்ணணும் அவசரமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். இதெல்லாம் முன்னாடி ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வதங்கும் போது ஈஸியாக வதங்கிடும். அதனால புதினா, மல்லி, பச்சை மிளகா, முந்திரி இதை வந்து ஒரு லைட்டாக ஒரு அடித்து எடுத்து வச்சுக்க போகிறேன். அதை அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து புதினா எடுத்து இதில் போட்டுக்கிறேன். புதினா, மல்லி, பச்சை மிளகாய் வந்து 4 போட்டிருக்கேன். ஏன்னா பசங்க சாப்பிடும்போது எடுத்து தனியாக எல்லாத்தையும் போட்டுருவாங்க. அதுக்கு தான். இதில் வந்து நம்ம முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து அரைச்சிட்டு காமிக்கிறேன். தண்ணிலாம் இல்லாமல் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கணும். இதில் வந்து கலர்லாம் நம்ம ஃபுட் கலர்லாம் எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இயற்கையாக என்ன கலர் வருதோ அதுதான் பிரியாணிக்கு உள்ளது. இப்போ இதை அடித்து வச்சுக்கிட்டோம். அடுத்தது வெங்காயம். வெங்காயத்தெல்லாம் எதுவுமே தண்ணியே ஊற்றக்கூடாது. நீங்கள் அப்படியே சும்மா அப்படியே லைட்டாக, அப்போ தான் நம்ம வதங்கிறதுக்கு இது பண்ண முடியும். வெங்காயம் பாருங்கள், சும்மா அப்படியே கொரன்னு சீக்கிரம் வதங்கிறதுக்காக, அது வேற ஒன்றும் இல்லை. இவ்வளோதான். இப்படி தான் நம்ம இது பண்ணிக்கணும். இப்போ தக்காளி நான் வீடியோ போடும்போது சொல்லியிருப்பேன். நம்ம வந்து கொஞ்சம் இப்போல்லாம் வர தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்கு வந்து லேட் ஆகுதுங்கிறதுனால தான் இந்த ஐடியா. கொஞ்சம் டைமிங் சேவ் ஆகும். சீக்கிரம் வந்து அது பசங்க வந்து எடுத்து தனியாக வைக்க மாட்டாங்க. அதான் தக்காளி இப்படி தான், ரொம்ப நைஸாலாம் அரைக்கல, சும்மா கொரன்னு.
அதை நம்ம போடும்போது மிக்ஸி ஜார்ல இருந்தே போட்டுக்கலாம். இதில் எடுத்து வச்சோம்னா தட்டுல இருந்து எடுக்க வசதிப்படாது. அதுக்கு தான். இவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அடுப்புக்கிட்ட போயிடலாம் எப்படி செய்யறதுன்ட்டு. இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு இந்த பாத்திரம் வச்சிருக்கேன். இந்த பாத்திரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னன்னா ஏஎம்சி குக்வேர்ல இருக்கிற பாத்திரம். இது மாதிரி நிறைய பாத்திரம் என்கிட்ட இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா இது வந்து ஃப்ரீ பாத்திரம் தான். ஏஎம்சி குக்வேருங்கிறது டைமிங்லாம் அதுல மூடியிலேயே வந்துடும். இது வந்து அந்த பாத்திரம்லாம் வாங்கும்போது நமக்கு இது ஃப்ரீ கொடுப்பாங்க. ஃப்ரீயே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், நமக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இது கிட்டத்தட்ட நான் வந்து 2013ல இருந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல மெம்பராகவும் இருக்கேன். ஏஎம்சி குக்வேர் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து கடாய் காஞ்சிருச்சு, ஹீட்டு எடுத்துக்கும் இது நல்லா. அதனால நீங்க வச்சுட்டு சிம் பண்ணிக்கோங்க, ஹீட் அதுலயே தங்கி இருக்கும். இப்போ அந்த அடுத்தது ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். 3 ஸ்பூன் ஆயிலும் 3 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறோம். இதுக்கு தாளிக்கிறதுக்கான எடுத்து வச்சிருந்த எல்லாமே நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அரைச்சி வச்சிருந்த முந்திரி, புதினா, பச்சை மிளகாய், மல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடும். அது எண்ணெயிலே வதங்கும் போது உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் வரும் பாருங்க. அடுத்தது அது போது வதங்கினது, ஏன்னா நம்ம அரைச்சிருக்கிறதுனால சீக்கிரம் வதங்கிடும். இந்த பாத்திரம் ஹீட்டு நல்லா தாங்கும், அதனால சிம்லே வச்சு நீங்க செய்யலாம். இப்போ நம்ம வெங்காயம் போடுறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். உங்களுக்கு தெரியும் அது கொஞ்சம் இதுக்கு வந்து நல்லா ப்ரௌனா வரணும் வெங்காயம். அதனால இது நல்லா வதக்கலாம் நீங்க. உங்களுக்கு வதக்கும் போதே தெரியும் ஹீட் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுதுன்னு. ஏன்னா அடுப்பு வந்து நான் சிம்ல தான் வச்சிருக்கேன். இந்த அடுப்பு வேற எனக்கு கொஞ்சம் ஸ்லோவா தான் எரியுது. அதனால பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் வந்து நல்லா ஹீட்டு வந்து எடுத்துக்கிட்டு நமக்கு வேகமா வேலையை பார்த்து கொடுக்கும். அதான் விஷயம் இது. இப்போ நான் நிறுத்திட்டேன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ புகை வருதுன்னு பாருங்களேன். ஹீட்டை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் இது. கடைசியில் அடுப்பு வந்து எனக்கு ஸ்லோவாக தான் எரியுது. நீங்கள் இந்த நெய் எண்ணெயெல்லாம் கம்மி பண்ணணும்னா பண்ணிக்கலாம். நான் ரொம்ப நெய் எண்ணெயெல்லாம் மிதக்கிற மாதிரிலாம் ஊற்ற மாட்டேன். அப்போ இருந்தே எங்கள் வீட்டில் வந்து எண்ணெய் தோசைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே எங்கள் வீட்டில் கிண்டல் பண்ணிருப்பாரு. கரண்டி எடுக்கிற மாதிரி தான் தெரியுது, நீ எண்ணெயே ஊற்ற மாட்டேன் அப்படின்னுவாரு. அது மாதிரி உங்களுக்கு வந்து எண்ணெய் கம்மியாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நமக்கு உடம்புக்கும் இது வந்து நெய்யை பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீட்லேயே பசும்பால் காய்ச்சி வெண்ணெய் எடுக்கிறது தான் இது நெய். நான் வெளியில் அது வாங்காமல் நெய்யை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த கலர் வந்து நமக்கு ஒரிஜினல் கலர் அப்படியே கிடைக்கும். அடுத்து நான் வந்து பசும்பால் வந்து வெண்ணெய்க்காகவே நான் வாங்கி காய்ச்சி வெண்ணெய் எடுக்கிற வீடியோ வேணா கூட சொல்லுங்கள், நான் போடுறேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பாருங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கே தெரியும், நல்ல ப்ரௌனிஷ் அடித்து வேற போட்டிருக்கோமா, அதனால் சீக்கிரம் வதங்கிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இது பார்த்தீங்கன்னா வதக்கிட்டோமா, நல்லா தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பாருங்கள் வெங்காயம்லாம் கலர் மாறி இருக்கு, நல்லா வாசனையும் வந்துருச்சு. இன்னும் வதக்குனா கூட உங்கள் இஷ்டம்தான். எனக்கு இது போதும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த ஸ்மெல்லு ரொம்ப கருகாமல் நமக்கு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 ஸ்பூனு இதையும் நம்ம இஞ்சி பூண்டையும் போட்டுக்கிறோம். இப்போ இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டு இருக்கோம். இப்போ தக்காளி
ஒன்றும் டைம் கொடுத்து தான் நான் வதக்குறேன். இப்போ தக்காளி மிக்சி ஜார்ல இருந்தே நான் போடுறேன். தட்டில் வச்சோம்னா அந்த தண்ணியோட அடிச்சிருக்கும், தக்காளியே தண்ணியை விடும்ல, அதனால அந்த தண்ணியெலாம் ஊற்றாம தக்காளி தண்ணியோடையே நீங்கள் அடிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு தண்ணி என்ன கணக்குன்னு நமக்கு ஐடியா வரும். அதுலேயே தெரியும் உங்களுக்கு என்ன பெரியுது அப்படின்னு. இந்த ஸ்டேஜில் வேணால் நீங்கள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இப்போ வந்து இதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம், அடுத்தது மஞ்சத்தூள் சேர்க்குறோம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ மிளகாத்தூள். ஏற்கனவே நம்ம 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். எறா பிரியாணிக்கு காரம் தாங்காது, அதனால வந்து குழம்பு இந்த வெறும் மிளகாத்தூள் இவ்வளோ போதும். இப்போ வந்து கரம் மசாலா தூள், ஏற்கனவே பட்டை கிராம்பெல்லாம் கரம் மசாலா தான், இருந்தாலும் ஒரு வாசனைக்காக இதை நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த இதுவே போதும் உங்களுக்கு. இதுக்கு பிரியாணி மசாலா போடணும் அது போடணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. அது பிரியாணி மசாலா வேணும்னா சொல்லுங்க, நான் அரைச்சிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன், அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எறா சேர்த்துக்கலாம். இந்த பெரிய எறா தான் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது, சின்ன எறா கூட வாங்கிக்கலாம் நீங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணலாம், நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம எலுமிச்சம்பழம் வந்து 1 எடுத்துருக்கோம், 1 போடணும்னு கிடையாது நமக்கு, ஆஃபில். ஏன்னா தயிர் 2 தக்காளி இதெல்லாமே புளிப்பு டேஸ்ட் கொடுத்துரும், அதனால ஆஃப் லெமன் புளிஞ்சா போதும். அது எதுக்குன்னா சாதம் விரையா இருக்கிறதுக்கும் நமக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் இருக்குது மிச்சம் இருக்குது அப்படின்னு நினச்சி எடுத்து வச்சோம்னா கெட்டு போகாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். இதுக்கு இந்த லெமன் வந்து நான் 1 காமிச்சேன், இதில் நான் பாதி தான் புளிய போகிறேன். இப்போ இந்த ஆஃப் லெமன் புளிஞ்சதை இதில் ஊற்றி, இது ஊற்றிட்டு நீங்கள் தண்ணி அளவு எடுத்துடலாம், ஏன்னா எண்ணெய் நமக்கு பிரிஞ்சு வந்துருச்சு. இது வந்து குயிக்காக முடிஞ்சிடும், ஏன்னா எல்லாமே அடித்து போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகும். இப்போ இந்த எண்ணெய் பிரிஞ்சு தெரியும் உங்களுக்கு, ஓரத்துலலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் இந்த டைமில் என்ன பண்ணலாம், தண்ணி அளவு போட்டுக்கலாம். நான் இதுலேருந்து ஒரு 1.5 டம்ளர் போட்டேன்னு சொன்னேன், அதனால் 1 2 நான் ஒரு அரை கிளாஸ் தான் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்க போகிறேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தேங்காய் பால் வேணும்னா கூட நீங்கள் ஊற்றிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். டேஸ்ட்டு தான் நல்லா இது என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு வந்து பார்த்துக்கலாம், ஒரு கல் துளிராக இருக்கணும் நமக்கு, அதனால் உப்பு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் போடணும், நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த அளவு எனக்கு போடணும்னு தோணுச்சு, போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து என்ன பண்ணுறோம், மூடி வைக்கிறோம். கொதி வந்தோடனே தான் நம்ம அரிசி சேர்க்குறோம். இந்த பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தம்மெல்லாம் போடணுன்னு இல்லை, இதுவே வந்து கவர் பண்ணி நல்லா உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துரும். அதனால் இப்போ வந்து மூடி போட்டிருக்கேன். இது கொதி வந்தோன்னா அரிசி போட்டுட்டு எப்படின்னு சொல்கிறேன் நான். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் தான் நம்ம அரிசி சேர்க்கணும். இப்போவே பார்த்தீங்கன்னா வாசனை நல்லா அருமையாக வந்திருக்கு. அரிசி சேர்க்க போகிறேன். இப்போ நான் இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், நான் ஃபுட் கலரு எதுவுமே யூஸ் பண்ணல.
அரிசி அரிசி வந்து நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சிட்டோம். அதனால இது வந்து நல்லா ஹீட்டை வாங்கிட்டு பாருங்க, நல்லா சீக்கிரம் கொதி வந்துடும். அப்புறமே தம் போடுற ஸ்டேஜ் நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த அளவு இறா எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோதான் அரிசி போட முடியும், அதுக்கு மேலே போட முடியாது. ஏன்னா நமக்கு இறாவும் வேணும்ல. இது முட்டை தயிர் பச்சடி கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இது அவசரமாக பண்ணுறது. இப்போ வந்து நமக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளி தான் ஆச்சுன்னு பார்த்துங்க. இப்போதைக்கு வந்து தண்ணி கொஞ்சம் வத்தட்டும், தம் போடுற ஸ்டேஜ் நான் காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த அளவு தண்ணி சுண்டுனா போதும், ரொம்ப பண்ணணும்னு இல்லை, சுண்டணும்னு இல்லை. இதுவே வந்து 3/4 பதம், அதாவது ஒரு 55% வெந்துருச்சு. இதில் கொஞ்சம் நம்ம தம் போட்டுட்டோம்னா இது மேலே வெயிட்லாம் நீங்கள் தூக்கி வைக்க வேண்டியதில்லை. அதுக்கு வந்து நான் தம் போடுறதுக்குன்னே ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். இது தம் போடுறதுக்கு தனியாக வச்சுருக்கேன். அதில் இந்த தோசைக்கல்லை நீங்கள் வந்து சும்மா தண்ணி தெளிச்சிட்டு இதில் தூக்கி வச்சிங்கன்னா போதும். இப்போ டைமிங் வந்து உங்களுக்கு பார்த்துக்கோங்க, ஒரு 10 நிமிஷம், 10லேருந்து 15 நிமிஷம் தேவைப்படும். ஆனால் நான் வந்து 10 நிமிஷத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த தம் போட்டோன்னே எப்படி இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக இந்த பதம் போதும். இது வந்து எவ்வளோ சீக்கிரம் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒரு 25 நிமிஷம் தான் ஆச்சு. நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறப்ப நீங்கள் சிக்கன் எடுத்தாலும் சரி, மட்டன் எடுத்தாலும் சரி, அதாவது இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இது ஈஸியான மெத்தடு, என்னோட ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ தம் உடைச்சி பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு. நீங்கள் இது மேலெல்லாம் வெயிட்டே வைக்க வேண்டியதில்லை. இன்னும் உங்களுக்கு விதையாக வேணும் அப்படின்னா கூட இது வந்து மூடி போட்டோம்னாலே, இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மூடி போட்டிங்கனாலே நம்ம சாப்பிட்ற டைமுக்கு கரெக்டாக இருக்கும், நல்லா கரெக்டாக வந்துடும். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.